கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையின் தகப்பனே, எங்கள் நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நாளோட வார்த்தைக்காய் நாங்கள் வருகிறோம். ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய், ஆன்லைன் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாய் இந்த வார்த்தை கடந்து போவதாக. வார்த்தை இந்த நாள்ல நீர் வார்த்தையின் மூலமாய் பேசுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் இந்த வார்த்தை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல நீர் பேசுவீராக. அடியாளை தாழ்த்தி உயர்த்துகிறேன். உங்க நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்துதான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்குமா? இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்துவதாக, உலகத்தை பிரியப்படுத்துவதாக நடக்கிற எல்லா காரியங்களும் காணப்படுகிறது. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கணுமா. பரலோகம் ஒவ்வொரு மனுஷனையும் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ரிஜிஸ்டர் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் கிடைக்கணும். பலன் இல்லாம யாருமே என்ன பண்றது, இந்த உலகத்துல எந்த காரியத்தையுமே செய்வதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் அது நிறைவான பலனா இருக்குது. ஒரு மனுஷன் கொடுக்கிற பலனை காட்டிலும் ஆண்டவர் கொடுக்கிறது நிரந்தரமானதாய், அது மிகுந்த பலன் கொடுக்கிறதா இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மலை பிரதேசங்கள்ல ஜனங்களை ஆண்டவர் அவரிடத்துல வந்த ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா 40 நாள் ஆண்டவர் உபவாசம் இருக்கிறாரு. அந்த 40 நாள் கழிந்த பிறகு தன்னை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். மோசே எப்படி சீனாய் மலை மேல போயிட்டு 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய 2 கட்டளைகளை 2 கற்பலகைகளை கொண்டு வந்து ஜனங்களிடத்துல கொடுத்தாரோ, அது போல இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு அவர் ஜெபித்து இந்த 40 நாள் நிறைவுல பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அந்த சீனாய் மலையில கொடுத்த கட்டளைகளை இவர் என்ன பண்ற, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, அவர் சொல்றார். ஒவ்வொரு காரியம் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கணும். அவங்க எது செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யணும் அப்படின்ற காரியங்களை குறித்து இங்க போதிப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கணும்னா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாய் ஒரு ஜெபம் காணப்படணும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா வேதம் ஃபுல்லா ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், நம்ம தாழ்மையாய் ஜெபிக்கணும், தனித்திருந்து ஜெபிக்கணும், கருத்தாய் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு வேதத்துல சொல்லி இருந்தாலும், இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், அந்த ஜெபத்தின் மூலியமா நமக்கு அதிக பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சில உபதேசங்களாய் தன்னை பார்க்க வந்த தம்மிடத்துல வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சத்தியங்களிலும் சென்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபம் பாத்தீங்கன்னா, மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்க கூடாது. மாயக்காரர் என்று சொல்லும் பொழுது, அதாவது பார்வைக்கு நடிக்கிறவங்க,
மனுஷர் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நடிக்கிற அப்படியாப்பட்ட மாயக்காரரை போல நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தை வெளிகள்லயும் என்ன பண்ணுவாங்களா, ஆலயங்கள்லயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்களா, ஜெபம் பண்ணுவாங்க. யாருன்னா என்ன பாக்குறாங்களா, நான் வந்து ரொம்ப பரிசுத்தவானை போல தன்னை காட்டிக் கொள்வதற்காக ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க மாயக்காரரை போல ஜெபிக்கிறாங்களா. அப்படியாப்பட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு நாளும் பலன் கொடுப்பதே இல்ல. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு 2 மனுஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்களாம். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. இந்த பரிசேயன் பாத்தீங்கன்னா அவன் ஆலயத்துல முதல் வரிசையில அந்த சேர்ல உட்கார்ந்து என்ன பண்றான்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னு பாருங்களேன். 10ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் அதிகாரம். பரிசேயர் என்று தேவனே பாருங்களேன், இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா ஒரு மாயக்காரனை போல அவன் ஜெபிக்கிறான். ஜெபத்திலேயே தெரியுது, அவன் ஜெபிக்கிற ஜெபத்திலேயே தெரியுது அது வந்து ஒரு பலன் கொடுக்காத ஒரு ஜெபம் என்று. அவன் சொல்றான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அவனையும் மற்ற மனுஷரையும் என்ன பண்றான் அந்த இடத்துல ஒப்பிட்டு ஆண்டவரத்துல சொல்றான். ஆண்டவருக்கு தெரியாதா? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு நம்முடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும்ல, கண்டிப்பா தெரியும். பாருங்க, இந்த மனுஷனை போல நான் இல்ல, இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல, அதனால உண்மை நான் என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். 2வது சொல்றான், வாரத்துல 2 தடவை நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றான், ஜெபம் பண்றானா. ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்களேன், தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் 2 பேருடைய ஜபத்தையும் பார்க்கிறார். ஆலயத்துல ஜபிக்கிறாங்க, 2 பேருமே ஆலயத்துலதான் ஜபிக்கிறாங்க. தேவன் தனக்கு முன்பாக இருக்கிறார் என்று நினைச்சுதான் ஜபிக்கிறாங்க. ஆனா 2 பேருடைய ஜபத்தையும் ஆண்டவர் பார்த்து ஒருத்தனை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? ஆயக்காரனை பார்த்து சொல்றாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாய் அவன் என்ன தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்னைக்கு மாயக்காரரை போல் நம்ம ஜெபிக்க கூடாது. அப்படி நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபத்துக்கு ஒரு நாளும் பலன் இருக்கவே இருக்காது. பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கணும்னா நம்ம தேவன் சமூகத்துல என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். மாயக்காரரை போல உபவாசிக்கிறது, மாயக்காரரை போல ஜெபிக்கிறது, மற்ற மனுஷரோடு நம்மை ஒப்பிட்டு இந்த நாள்ல தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண ஒரு நாளும் அப்படியேப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது.